பிரேம் மாமா ரொம்ப நாளா ஒரு சர்வே எடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அதை பத்தியான வீடியோ எனக்கு போடலாம். ஆமா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னாச்சு அது அப்டேட் எதுவும் இல்லையா அப்படின்னு. அது வந்து அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அது ஒரு எக்ஸலா மாத்துறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம்லாம் இன்னும் வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் சர்வே அந்த மாதிரி போனா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த தடவை வந்து சர்வே சூப்பரா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 34 மாகாணத்துல இருந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. 120 சிட்டில இருந்து வந்திருக்கு. அதாவது அந்த சிட்டில ஒரு 1 BHK இல்ல 2 BHK இல்ல 3 BHK ஆர் டவுன் ஹோம்னா வாடகை எவ்வளவு இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த சிட்டில நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் எது இருக்கு, இந்த மாதிரி சூப்பரான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய அடிஷனல் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு இன்னைக்கு வீடியோல ஸ்பெஷலா பார்க்க போறோம். 2A ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2A ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். எப்பயுமே பட்டு புடவை அந்த மாதிரி மட்டும் இல்லாம நிறைய பார்ட்டிஸ் போகும்போது நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது டிசைனர் சாரீஸ் வந்து மாடர்ன் பிளஸ் ட்ரெடிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப பிக் பண்ணி வந்து டிசைனர் சாரீஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்தியாவில் மட்டும் இல்ல, USA வேற எந்த நாட்டுல இருந்தாலுமே நீங்க ஆர்டர் பண்ணலாம். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம், அதுல கொடுத்திருந்தோம். இந்த ஒரு கடுமையான எக்கனாமிக் சிச்சுவேஷன்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5% வந்து ரிட்டர்ன் தரது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2K to 3K அதுல போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நாங்க வந்தது. நீங்க ட்ரை பண்ண அந்த லிங்க் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா உங்களுக்கு ஒரு ஐடியா. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், இப்ப நம்ம எல்லா ஸ்டேட்டும் தான் எடுத்தோம்ல, இந்தியன்ஸ் நிறைய இருக்க ஸ்டேட் அப்படி எடுக்கல. அப்படி எடுக்கல. ஏன்னா வந்து பொதுவா தான் நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம், நீங்க வாழக்கூடிய பகுதியில நீங்க அதுக்கு முன்னாடி அங்க வாழ்ந்திருந்தா கூட ஒரு 1 BHK 2 BHK 3 BHK எவ்வளவு வந்து ரெண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது நிறைய மாகாணங்கள்ல வந்து நிறைய சிட்டில வந்து நம்ம மக்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பட் அந்த சிட்டில கூட நமக்கு வந்து டேட்டா வந்திருக்கு. சே வந்து சில பேர் வந்து யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்காக அந்த ஒரு காலேஜ் டவுன்ல இருப்பாங்க. அங்க பார்த்தா நம்மளோட மக்கள் கூட்டம் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த டேட்டா எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். யாராவது நீங்க வந்து இப்போ USA வரீங்க, இல்ல USAல இருந்து ஒரு மாகாணத்துல இன்னொரு மாகாணம் வந்து ஷிஃப்ட் பண்றீங்கன்னா நீங்க இந்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சரி, நம்ம வந்து இந்த ஸ்டேட்ல வந்து நம்ம வந்து ரெண்ட் வந்து ஒரு $2,500 கட்டிட்டு இருக்கோம், அங்க போனா ஒரு $1,800, ஸோ $700 இதுல சேவ் ஆகுது. ஸோ எந்த மாதிரி ஆஃபர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ உன்னோட கேள்விக்கு பதில் வந்து இது ஒட்டுமொத்தமா தான் எடுத்தோம். இந்தியர்கள் அதிக வாழக்கூடிய பகுதின்னு எடுக்கல. எல்லா ஸ்டேட்டும் பார்த்துலாம். ஆமா, எல்லா ஸ்டேட் அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்லயே போயிடலாம். இப்போ அலபாமா அப்படிங்கும் போது உங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் பிர்மிங்ஹாம் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ சப்போஸ் 1 BHK 2 BHK எனக்கு ஐடியா வரல, ஏன்னா யாருமே கொடுக்கல. ஸோ அதனால வந்து நான் அதை ஃபில் பண்ணல. பட் 3 BHK கான்டாக்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சீப் தான், $1,400 தான் சொல்லியிருந்தாங்க. அது ஆவரேஜ் நினைக்கிறேன். அதனால எனக்கு வந்து மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ என்னால போட முடியல. ஸோ நீங்க இந்த டேட்டா கோ த்ரூ பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த டேட்டா எனக்கு கிடைக்கல. பிளஸ் இது வந்து ஆவரேஜான டேட்டா தான் மின் அண்ட் மேக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். அதே போல நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ வந்து $650, அதாவது ஸ்டுடியோங்கும் போது 1 BHK கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அங்க $650. யாராவது பிர்மிங்ஹாம்ல வந்து படிக்க போறாங்க அப்படின்னா ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் வேணும், ஸ்டுடியோ கைண்ட் ஆஃப் ஹவுஸ் வேணும்னா இது இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அரிசோனாங்கும் போது நிறைய டேட்டா வந்துச்சு. முக்கியமா வந்து ஃபீனிக்ஸோட சபப்ஸ்ல வந்துச்சு. இங்க வந்து சாண்ட்லர், கில்பர்ட்லாம் வந்து நம்ம சேஃபஸ்ட் சிட்டிஸ் இந்த யூஎஸ்ஏன்னு பார்க்கும்போது டாப் 1 ரேங்கிங்ல வந்துச்சு. ஸோ அதெல்லாம நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சைட்ல கொடுத்துருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. சப்போஸ் வந்து நீங்க வந்து எவ்வளவு டெபாசிட் கட்டணும், அங்க மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. பெஸ்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப கில்பர்ட்ல வந்து அரிசோனா காலேஜ் பிரெப் ஹை ஸ்கூல் வந்து பெஸ்டா இருக்கும் இருந்தாங்க. பெஸ்ட் ஸ்டெம் ஸ்கூல் நம்ம இதை பத்தி பார்த்துருக்கோம். ஸ்டெம் ஸ்கூல், மேக்னெட் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து யூஎஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருந்தது. ஸ்காட் ஸ்டேட்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து அர்கான்சா அதுவுமே கொடுத்திருந்தாங்க. இப்ப பாரு கலிபோர்னியா பாரு, ஏதோ வந்து ஒரு பிரீமியம் ஷாப்புல போன மாதிரி பிரைஸ் டேக் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கு. அதாவது 2,500 அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ ஃபேர்ஃபீல்ட்லாம் பார்க்கும்போது 1 BHK 1,650 வந்துடுது. அதே நீங்க பென்டன்வில்ல 2 BHK மேக்ஸிமம் வந்து $1,600 கிடைச்சிது. அப்புறம் $1,600 உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸோட சூப்பரா கிடைக்குதுன்னு தெரிய வருது. இங்க எல்லாம் வந்து கியூபர்ட்லாம் பாருங்க $2,850 தான் 1 BHK மினிமம். யோசிச்சு பாரு, அதான் ஆவரேஜா கொடுத்தாங்க. இதோட கம்மியா கூட இருந்துக்கலாம். ஆவரேஜ் வந்து $2,850. இர்வின்லாம் $2,300. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா இருக்கு. சாண்டா கிளாராலாம் $2,100. இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பகுதி தான் கலிபோர்னியா. அதுதான் சொல்ல இந்த டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க சப்போஸ் இப்ப நம்ம வந்து கலிபோர்னியாலே வந்து அதுல எது கொஞ்சம் சீப்பா இருக்கு அங்க போலாமா. இப்ப ஃபேர்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா 2,215 கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிலேட்டிவ்லி வந்து ஓகேவா படுது இல்லையா? நீ வந்து மற்ற பிரைஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மக்கள் கொடுத்த பிரைஸ் தான் நான் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இன்னும் பாரு,
எல் செகண்டா, அந்த எல் செகண்டான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பேர் நான் சரியா சொல்றேன்னு தெரியல, பட் அது வந்து எனக்கு இப்பதான் புதுசா கேள்விப்பட்டேன். பார்த்தா லாஸ் வேகஸோட சபப்ஸ் ஒரு 30 minutes டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்கேருந்து ஒரு டேட்டா வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ், நமக்கு தெரியாத சிட்டிஸ்லேருந்து வந்து டேட்டா வந்துருந்துச்சு. அடுத்து வந்து கொலராடோலன்னு பார்க்கும்போது கொலராடோ ஸ்பிரிங்ஸ் எதிர்பார்த்தோம் வரல. நாங்கள் டென்வர் பத்தி கொடுத்தாங்க. செர்ரி சிக் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் வந்து அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ டென்வர் அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்கன்னா அதோட சபப்ஸ்ல கூட கம்மியா இருக்கலாம். இதுல இது ஆவரேஜா கூட குறிப்பிட்டிருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ கொலம்பஸ்னா சபப்ஸ் நிறைய கம்மியாக தானே இருக்கும், இல்லை அப்படிதான் இருப்போம், நம்ம டவுன் டவுன்ல இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான டேட்டா வந்து அந்த மாதிரி சில சிட்டிக்கு கிடைச்சி சில சிட்டி கிடைக்கல. அப்படி கிடைக்காத போது அதோட மெயின் சிட்டி நேமே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அப்புறம் கனெக்டிகேட்லேருந்து வந்து நிறைய வந்து இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இவ்வளோ மக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. அடுத்து வந்து டெலாவேர்லேருந்து பார்க்கும்போது வில்மிங்டன், நெவார்க் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாரிடான்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக வந்து ஃப்ளாரிடா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், மயாமில தான் வந்து ரொம்ப அதிகமான ரெண்ட் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. காரணம், மயாமில வருஷம் அவ்வளோ மக்கள், டூரிஸ்ட் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள்லாம் பார்க்கும்போது லோக்கல்ஸே கடுப்பாகுமா, எல்லா விலையும் ஏற்றி விட்டுறாங்க அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் அது உங்கள் ஸ்க்ரீன்லையுமே வெளிப்படுது. $2,800 வரைக்குமே வந்து 2 BHK. அதுவே வந்து நீங்கள் அர்லாண்டா பார்க்கும்போது $2,500 கொஞ்சம் வந்து சீப்பராக இருக்கு. ஜாக்சன்வில் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இந்த USA, அது பார்த்தீங்கன்னா வந்து $1,800 தான். ஃப்ளாரிடான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சீப்பஸ்ட் சிட்டியாக வந்து ஜாக்சன்வில். இதுலேயே நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. எந்த சிட்டி வந்து அந்த ஸ்டேட்ல வந்து, ஏன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்ட் வச்சு சொல்லிடலாம் இல்லையா, ஸோ சீப்பாக இருக்கு அப்படின்னு. ஆப்வியஸாக ஜார்ஜியாங்கும் போது அட்லாண்டா சுற்றி உள்ள சபப்ஸ். அல்பர்டாலாம் நம்ம மக்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது அல்பர்டாலாம் கண்டிப்பாக வந்து இப்போல்லாம் வீடு வாங்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் பழமையான வீடு அவ்வளோ விலை சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் $1 million சொல்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. ஈவன் அட்லாண்டா சொல்லும்போது 8% வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ரெண்ட் பிரைஸ் ஏறி இருக்கு. இது அட்லாண்டா மட்டும் இல்லை, நம்ம இன்ஃபிளேஷன் வீடியோலே பார்த்தோம். பொதுவாகவே ரெண்ட் இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கு, ஹவுசிங் இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கு. இயர் பை இயர் பார்க்கும்போதே வந்து நேஷனல் லெவலில் நான் சொல்றேன், USA லெவலில் பார்க்கும்போதே 5.something நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ வந்து பெரிய பெரிய மாகாணத்தில் பெரிய பெரிய சிட்டியில் வந்து ஆப்வியஸாக இன்னும் அதிகமாக இருக்கும், 8%. அது வந்து நம்ம டேட்டாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, நம்மளோட டேட்டாவோட அக்யூரசி அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். ஐடோவும் பார்க்கும்போது பாய்ஸி, அது ஒரு கேபிட்டல் சிட்டி. ஸோ அங்கேயும் வந்து டேட்டா ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. அடுத்து கேன்சஸ்ல பாருங்க. ஸோ கேன்சஸ்ல வந்து லாரன்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. அப்பதான் தெரிஞ்சது அது வந்து ஒரு யூனிவர்சிட்டி டவுன் அப்படின்னு தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் வந்து $1,200 தான் 3 BHKவே இந்த டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கெண்டக்கி வந்து லூயிவில். அடுத்து இலினாய்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய டேட்டா வந்து கிடைச்சது. இலினாய் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல வருவேன். இலினாய் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த USA. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. நாப்பர்வில்ல பார்க்கும்போது நாப்பர்வில் எல்லாருமே அந்த நாப்பர்வில் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த 2 ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட், நாப்பர்வில் கம்யூனிட்டி யூனிட் டிஸ்ட்ரிக்ட் 203 அண்ட் 204 யூனிட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டும் சூப்பரான ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து ரிலேட்டிவாக பார்க்கும்போது 2,500 கொஞ்சம் அதிக ரெண்ட் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, எங்கெல்லாம் நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் இருக்குமோ அங்கெல்லாம் ரெண்ட் அதிகமாக இருக்கும். அது இயல்பாகவே. காரணம் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டான டேக்ஸ் அதிகமாக இருக்கலாம், பிளஸ் மக்கள் அதிக பேர் அந்த இடத்துக்கு போறதுனால டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வந்து இந்த டேட்டா ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் நமக்கு எப்ப தேவை, நம்ம குழந்தை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 years வந்து போறாங்க, இல்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 3-4 yearsலேயே போயிடுறது தான் பெஸ்ட். 5 years வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். என்ன கேட்டால் நான் அதை அட்வைஸ் சொல்லுவேன். ஸோ பட் இல்ல நான் வெயிட் பண்றேன்னா ஓகே, 5 yearsக்கு அப்புறம் தான் நமக்கு நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேஃபான ஏரியா, கொஞ்சம் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா இருந்தா கூட நம்ம அங்கே இருந்துக்கலாம், நம்ம ரெண்ட் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்க பெறுது. அடுத்து நமக்கு பார்க்கும்போது அயோவாங்கும் போது டெமாயின். ஸோ அதை பத்தியும் இன்ஃபர்மேஷன் வந்து இருந்துச்சு. இந்தியானா பார்க்கும்போது கொலம்பஸ், அதாவது கொலம்பஸ் ஒரு தடவை ஞாபகம் இருக்க கோயிலுக்கு போகும்போது, இந்தியானாலையும் ஒரு கொலம்பஸ் இருக்கு, ஒஹாயோலையும் ஒரு கொலம்பஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு கொலம்பஸ் வந்து ரொம்ப ரெண்ட் வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். அடுத்து வந்து இந்தியானா போலீஸ் பத்தி கொடுத்திருந்தாங்க, மேரிலாண்ட் பத்தி கொடுத்திருந்தாங்க. மேரிலாண்ட் பத்தி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது நியர் DC ஏரியா. ஸோ மேரிலாண்ட் பத்தி பார்க்கும்போது அந்த பார்டர்ல அதிகமா இருக்கும் இல்லையா. காரணம் வந்து மக்கள் வந்து வாஷிங்டன் டிசில வேலை பார்க்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து அந்த பார்டர்ல இருப்பாங்க. அடுத்தது மேசச்சூசெட்ஸ். அடுத்து இதுவுமே வந்து ஒரு பிரீமியம் சிட்டி தான். திரும்ப வந்து நம்ம ஒரு பிரீமியம் ஷாப்புக்குள்ள போன ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும். ஸோ பாஸ்டன்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஈவன் வந்து 2 BHKலாம் வந்து நியர் டவுன் டவுன்லாம் வந்து கண்டிப்பா வந்து 2,800-3,000 வந்து வந்துடும். அந்த டேட்டா நமக்கு கிடைக்க பெறல. அண்ட் வந்து பாஸ்டன் நான் ஒட்டுமொத்தமா எல்லா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டும், பெஸ்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டும் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் பாஸ்டன். நீ அடிச்சிக்க முடியாது. கிளைமேட் மட்டும்தான், கிளைமேட் பிளஸ் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும்தான் வந்து ஒஸ்டா இருக்கும். பட் பெஸ்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட். நீ வந்து ஸ்கூல்லே எடுத்து யூனிவர்சிட்டி வரைக்குமே பார்க்கலாம்.
யூனிவர்சிட்டில கூட பாசிட்டிவ் நிறைய இருக்கும். நம்ம ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அங்கே தான் இருக்காங்க, மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அங்கே தான் இருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி அங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து இது கிளைமேட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இல்லை கொஞ்சம் காசு அதிகம் செலவு பண்ணால் பரவாயில்லன்னு பாஸ்டன் சூஸ் பண்றதுக்கான காரணம் அதுதான். அடுத்து வந்து மிஷிகன் பார்க்கும்போது கிராண்ட் ராபிட்ஸ் கொடுத்தாங்க. ட்ராய் வந்து நம்ம மிஷிகன் தனி வீடியோல பார்த்தோம். ட்ராய்ங்கிறது நம்ம மக்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு நல்ல சபப்ஸ் தான். ஸோ மிஷிகன் பார்க்கும்போது டவுன் டவுன்ல நம்ம மக்கள் நிறைய இருக்க மாட்டாங்க, சபப்ஸ்ல தான் வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க. பிகாஸ் சேஃப்டி வந்து டெட்ராய்ட்ல டவுன் டவுன்ல ரொம்ப 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 பெரிய இஷ்யூவா இருந்துட்டு இருக்கு. அடுத்து மினசோட்டா மினியாபோலிஸ் பார்க்கும்போது 2 BHK $1,500 தான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் சொல்றேன், மைட் பி வந்து மேக்ஸிமம் $1,800 அப்படி இருக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளா வாழலாம், பிளஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டரா இருக்கும். ஆனா வந்து கிளைமேட் தான் ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும். அது மிசோரில தான் வந்துருந்துச்சு. மிசோரில நான் எதிர்பார்த்து சென்ட் லூயிஸ்க்கு எதிர்பார்த்தா கொலம்பியா கொடுத்துருந்தாங்க $900, $1,200. நெப்ராஸ்கா, ஒமாகாவும் வந்து ரொம்ப சீப் தான். தலைவர் வாரன் பஃபட் ஊரு, அவர் தான் ரொம்ப காஸ்ட்லி. பட் அந்த சிட்டி வந்து ரொம்ப சீப்பான ஒரு சிட்டி தான். நியூ ஹாம்ஷயர்ல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா வந்து நியூ ஹாம்ஷயர்ல அவ்வளவு மக்கள் நம்ம கிடையவே கிடையாது. ஆனா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஸ்பிரிங் பிளஸ் ஃபாலும் வந்து போக வேண்டிய இடம் வந்து நியூ ஹாம்ஷயர் சூப்பரா இருக்கும். அது நியூ ஜெர்சி, அடுத்து கலிபோர்னியாக்கு அப்புறம் நியூ ஜெர்சி தான் நிறைய இருக்குல்ல. எக்கச்சக்கம் எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்பா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரீஜனும் கவர் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. உங்க ஸ்கிரீன்லயுமே வந்து பார்க்க முடியும். கண்டிப்பா நியூ ஜெர்சின்னு பார்க்கும்போது எடிசன் வந்து சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா வந்து சப்போஸ் நீங்க வந்து பிரைஸ் கம்மியா இருந்துச்சுன்னா வந்து அங்க வாஷர் ட்ரையர் வந்து தனியா தர மாட்டாங்க, இங்க காமன் வாஷர் ட்ரையர் இருக்கும், அங்க போய் வந்து துவைச்சிட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது தயவு செஞ்சு இந்த நோட்ஸையும் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு இருக்கு. பாசிபரி, பிரின்ஸ்டன், பிளைன்ஸ்போரோ எல்லா மேஜர் சிட்டியுமே வந்து இதுல கவர் பண்ணிருக்காங்க, நீங்க உங்களால பார்க்க முடியும். அடுத்து பார்க்கும்போது நியூயார்க், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இந்த வேர்ல்டு. அதை பாக்குறீங்க. புரூக்லின்லாம் வந்து 1 BHK $3,500. ஸோ 2 BHK எல்லாம் கேட்கவே வேணாம், போகவே வேணாம் அந்த மாதிரி. அப்புறம் லாங் ஐலாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். லாங் ஐலாண்ட் நம்ம ஃப்ரெண்டு வந்தாங்க தெரியுமா, அவங்க லாங் ஐலாண்ட் தான். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மக்கள் இருக்காங்க, ரிலேட்டிவ்லி வந்து கம்மியா இருக்கும். அது நார்த் கரோலினா கண்டிப்பா வந்து அஃபோர்டபுள் ஸ்டேட் தான். இப்போதைக்கு அது அஃபோர்டபுளா இருக்கு. பட் நம்ம மக்கள் நிறைய மூவ் ஆயிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா கொஞ்சம் நல்ல இது பிரீமியம் ஆயிடும். அது வந்து நோ டவுட். பிகாஸ் நம்ம மக்கள் வந்து எங்க மூவ் பண்றாங்களோ ஆப்வியஸா வீடு வாங்குவாங்க. ஆனா சமீபத்துல ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, ஒண்ணுக்கு மேற்பட்ட வீடு வாங்கி ரெண்ட் விடுறது, இல்ல இடம் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் போறதுனால டிஃபால்ட்டாவே அங்க வந்து பிரைஸ் ஏறிடுது, ப்ராப்பர்ட்டி பிரைஸ் ஏறிடுது. அது எல்லாத்துலயும் வந்து தெரியுது. அடுத்த கேரின் பார்க்கும்போது வே கவுண்டி, அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். வே கவுண்டி வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா. அதான் வந்து அந்த ரிசர்ச் ட்ரையாங்கிள் ஏரியால நிறைய மக்கள் அங்கதான் போக ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த வே கவுண்டிலே 2 விஷயம் சொல்றாங்க. கேரியில வீடு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அதனால வந்து மார்ஸ்வில்ல நிறைய பேர் எடுத்துப்பாங்க. ஏன்னா அங்க வந்து வீடு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்கும். பிளஸ் வந்து ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் வந்து வே கவுண்டி ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்டால நமக்கு கிடைக்குது. அது வந்து ராலி, வில்சன் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சார்லட் கூட ரொம்ப அஃபோர்டபுளா தான் படுது எனக்கு வந்து இந்த டேட்டாவை பார்க்கும்போது. அடுத்து வந்து நம்ம ஸ்டேட்டு ஒகாயோ கிளீவ்லாண்ட் பாரு, கண்டிப்பா கிளீவ்லாண்ட் சீப் தான். ஸோ ஒகாயோங்கும் போது டேட்டன் கிளீவ்லாண்ட் வந்து ரொம்பவே சீப்பா இருக்கும். கொலம்பஸ், சின்சினாட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை விட்ட. பட் ரிலேட்டிவ்லி பார்க்கும்போது கொலம்பஸ்ல சொன்னிருந்தாங்க டப்ளின் வந்து நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட், ஒன் ஆஃப் த டாப் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் இந்த கொலம்பஸ். நிறைய நம்ம மக்கள் வந்து அங்க டப்ளின்ல இருந்துட்டு இருக்காங்க, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ $1,600 தான் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. மைட் பி என்னோட கணிப்பு என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமா போகும்போது கூட $1,700-800 ஒரு 2 BHK வந்து நம்மளால அங்க அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா வந்து கரெக்டா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து ஆரிகன் பார்க்கும்போது போர்ட்லாண்ட், பெவர்டன் ரெண்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. பென்சில்வேனியான்னு பார்க்கும்போது 2 மெயின் சிட்டி இருந்துட்டு இருக்கு. பிட்ஸ்பர்க், ஃபிலி. ஆமா, 2 மெயின் சிட்டி. அதை பத்தி ஃபுல்லா கொடுத்தாங்க. பிட்ஸ்பர்க் பத்தி எனக்கு டேட்டா வரல. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வந்து நிறைய மக்கள் நம்ம இருந்துட்டு. சப்போஸ் நீங்க பாக்குறீங்க யாராவது பிட்ஸ்பர்க்ல இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த டேட்டா கொடுக்கும்போது இதுல அப்டேட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோட் ஐலாண்ட் வந்து நிறைய பேசப்படாத ஒரு ஸ்டேட், அதுவுமே ஒரு சூப்பர் ஸ்டேட். நார்த் ப்ராவிடன்ஸ் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. டென்னிசி வந்து நேஷ்வில், மெம்பிஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மெம்பிஸ் வந்து மச் சீப்பர் தான் நேஷ்வில். நேஷ்வில் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் டென்னிசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து டெக்சாஸ், அடுத்த பிரீமியம் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பா வந்து அது முக்கியமா ஆஸ்டின், அதோட கேபிட்டல் சிட்டி, யூனிவர்சிட்டி, டெக்சாஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. நம்ம டெஸ்லாவோட பிறப்பிடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஆஸ்டின் கண்டிப்பா வந்து பிரைஸியா தான் போக போகுது. டாலர்ஸும் அப்படிதான். டாலர்ஸ் சொல்லும்போது நம்ம மக்கள் வந்து நிலமா வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க அதான் மெசேஜ் பண்ணாங்க, நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, 4-5 பேர் சேர்ந்து லேண்ட் வாங்கிடுறாங்க. அது ஒரு வந்து நல்ல ட்ரெண்டா நான் பார்க்கல. பிகாஸ் அது வந்து எகைன் வந்து ப்ராப்பர்ட்டில வந்து அந்த டாக்ஸ்லயும் சரி, ப்ராப்பர்ட்டி பிரைஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ உள்ளூர் மக்கள் இதனால கோவமடைய போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டேட்டாலையும் பார்க்க முடியும், டாலர்ஸ் தான் வந்து இயர் பை இயர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் போயிட்டு இருக்கு.
அப்படி கம்பேர் பண்ணும்போது ஹியூஸ்டன் பரவாயில்ல. ஹியூஸ்டன் பார்க்கும்போது சுகர்லேண்ட், வெஸ்ட் தைமல் வந்துச்சு. கேடி ரொம்ப காஸ்ட்லி. ஹியூஸ்டன் பார்க்கும்போது நிறைய மக்கள் நம்ம மக்கள் தான் காரணம். நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் டுவர்ட்ஸ் கேடி போறதுனால அங்க போகும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து விர்ஜீனியா பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆஷ்பர்ன், டிஎம்வி ஏரியா அது ரொம்ப முக்கியம். ஃபேர்ஃபேக்ஸ் கவுண்டி தான் வந்து அங்க ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவுண்டி. ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் நல்லா இருக்கும், சேஃப்டி நல்லா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை பார்த்தா தெரியும். $2,500 2 BHK அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து வாஷிங்டன் ஸ்டேட், பெல்வியூ, கென்ட், ரெட்மாண்ட், சியாட்டில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஆப்வியஸா வந்து பிரீமியம் தான். சரி, சியாட்டில், ரெட்மாண்ட் இல்ல பெல்வியூ ஏரியாலாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அடுத்து வந்து விஸ்கான்சின் 2 முக்கியமான சிட்டியுமே இருக்கு. மேடிசன், மில்வாக்கி. ரெண்டுமே ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேடிசன் தான் பெஸ்ட். சேஃப், நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு மில்வாக்கியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் பாக்குறீங்க. ஆனா நிறைய வந்து ஸ்டேட் நான் எதிர்பார்த்தது வரல. அதுல முக்கியமா வந்து யூட்டா, சால்ட் லேக் சிட்டில நிறைய நம்ம மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வந்து கிடைக்கும்னு நினைச்சேன். வரல. இந்த மாதிரி வந்து சில ஸ்டேட் உள்ள லூசியானால இருந்துட்டு இருக்காங்க. லூசியானா பார்க்கும்போது பேட்டன் ரோச் இந்த மாதிரி அந்த சிட்டில இருந்துட்டு இருக்காங்க. அந்த டேட்டாவுமே வரல. பட் ஓகே, இது வரைக்குமே வந்து பார்த்தா 120 சிட்டி கவர் பண்ணியிருக்கோம். 34 மாகாணங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்க சிட்டி இல்ல உங்க டேட்டா வரலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோல குறிப்பிடுங்க. கண்டிப்பா வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டேட்டாவா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.